மகியங்கனையைச் சேர்ந்த 15 வயது பிள்ளைக்கு எய்ட்ஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. பதுளை போதனா வைத்தியசாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய அம்மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் GWPS පාඩිබන இதனை தெரிவித்தார். අද සමාජය තුළ ගිහිල්ලා බලපුවාම පාසල් යනවා කියලා නැත්නම් ක්ලාස් එකට යනවා කියලා මේ ළමයි ගිහින් කැලෑවල ඉන්නේ. ඉතින් කැලෑවලලා හිටපුවාම පස්සේ අන්තිමේදී මේ ළමයිගේ හැදෙන ලෙඩ රෝග මාර්ගය හොයා ගන්නත් බැහැ. සමහර දැන් අවුරුදු 15 ළමයි කියනවා ඒඩ්ස් හැදෙන්නේ. ඉතින් මේ වගේ දේවල් හඳුනගන්න නැහැ. අවුරුදු 16 පල්ලෙහා ළමයි කැමැත්තෙන් හෝ අකමැත්තෙන් තව කෙනෙක්ට කියන්න බෑ. Zuzi The Clothing Store முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். பல மாணவர்கள் பாடசாலைக்கோ அல்லது மேலதிக வகுப்புகளுக்கோ செல்வதில்லை. மாறாக தேவையற்ற இடங்களுக்கே செல்கின்றனர். சில மாணவர்கள் பாடசாலை அல்லது மேலதிக வகுப்புகளுக்கு செல்வதாக கூறி வனப்பகுதிக்கு செல்கின்றனர். இந்த பிள்ளைகள் அங்கு தங்கியிருக்கும் போது ஏற்படும் நோய்களும் உள்ளன. காலையில் சுமார் 15 பிள்ளைகள் சொரபுர ஏரிக்கு சென்றிருந்தனர். இந்த பிரச்சனைக்கு தீர்வாக நாங்கள் தனி காவலரை நியமித்துள்ளோம். மகியங்கனை பகுதியில் 15 வயது பிள்ளை ஒன்று எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளமை சமீபத்தில் தெரிய வந்தது. நீங்கள் 16 வயதுக்குட்பட்டவராக இருந்தால் நீங்கள் விருப்பத்துடன் அல்லது விருப்பமின்றி வேறு ஒருவருடன் செல்ல முடியாது என்றார். உலக தோல் சுகாதார தினத்தை முன்னிட்டு வைத்தியசாலை பணிக்குழாமிற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த ஊவா வைத்திய சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற உதவி போலீஸ் அத்தியட்சகர் மேலும் கூறுகையில், හිතා ගන්න බැරි සුදක් තියෙනවා. ඉතින් මම යන්නේ එහෙම ළමයි හිටියේ නෑ. මොකද දැන් මේ රූපලාවන්‍ය ටෙස්ට් එකත් එක්ක අපේ හිතේම කිව්වා වගේ අනවශ්‍ය විදිහට මේ ක්‍රීම් වර්ග නැත්නම් ආලේපන භාවිතා කිරීම කිව්වා වගේ හැමදාම ෆාමසියෙන් මේවා කරනවා. ඒ නැතුව ડોක්ටර් කෙනෙක්ගේ නිර්දේශයක් නැතුව මේ නිකුත් කරනවා. මේ නිකුත් කිරීම තුළින් මේ සමාජයේ ඉන්න ළමයින්ගේ තියෙන මේ සමේ තියෙන පැහැපත් බව තියෙන අමුතු පැහැපත් අර මෙන්නගේ ඒ වගේ මෙන්න මේකේ අපි තියෙන පැහැපත් බව නැති කරගන්නවා අපි සුදු වෙන්නේ. ලස්සන අවශ්‍යයි. මොකද ඒ ලස්සන වැඩි කරගන්න සමහර අවස්ථාවලදී අර කිව්වා වගේ ක්‍රීම් වර්ග භාවිතා කරලා මොනවද කරලා තියෙනවා. මූණ වලින් ගන්න දෙයක් නැතුව තත්ත්වයකට පත් වෙලා තියෙනවා. மகியங்கனை பகுதியில் உள்ள பல பாடசாலை பிள்ளைகள் அழகு சாதன நிலையங்களை நாடுவது கவலை அளிக்கும் சூழ்நிலை என்று குறிப்பிட்டார். மகியங்கனை பகுதியில் இன்று நாம் காணும் பிள்ளைகள் அல்ல நாளை காண்கிறோம். பெண் பிள்ளைகள் வெண்மையாகவும் விசித்திரமாகவும் மாறி வருகின்றனர். மேலும் கற்பனை செய்ய முடியாத வெண்மை நிலவுகிறது. மகியங்கனையில் இதற்கு முன்பு இது போன்ற பிள்ளைகள் இல்லை. அவர்கள் அழகு நிலையங்களுக்கு சென்று தங்கள் இயற்கை அழகை இழக்கிறார்கள். வைத்தியரின் பரிந்துரை இல்லாமல் மருந்தகங்களிலிருந்து அழகு சாதன பொருட்கள் விருப்பப்படி விநியோகிக்கப்படுகின்றன. அந்த பொருட்கள் மூலம் பிள்ளைகளின் தோல் அதன் பிரகாசத்தை இழக்கிறது. பிள்ளைகள் மட்டுமல்ல, தாய்மார்களும் வெண்மையாக மாறி வருகின்றனர். அவர்கள் ஏன் அப்படி மாற முயற்சிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. கிரீம்களை பயன்படுத்துவதன் மூலம் சிலரின் முகங்களிலிருந்து எதையும் பெற முடியாது. அவர்கள் அசிங்கமாகி விட்டனர் என்றார்.